ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். இன்றைய தலைப்பு மிகவும் முக்கியமானது. நீங்கள் கேட்கும் அனைத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முயன்று நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு கணப்பொழுதிற்கு மன எழுச்சி அடைவது மிகவும் சுலபம். பிறகு நீங்கள் கேட்டவற்றில் பெருமளவை மறந்து விடுகிறீர்கள். அதனால்தான் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப கூறும் முறையை உபயோகிக்கின்றேன். மனித உணர்வு நிலையின் கடினமான மையப்பகுதியை ஊடுருவதற்கு ஓர் உண்மை மீண்டும் மீண்டும் திரும்ப கூறப்பட வேண்டும். இது போன்ற மறுபார்வையினால் அது படிப்படியாக ஒருவரின் எண்ணங்களின் வழக்கமான பகுதியாக மாறிவிடுகிறது. ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கும் அதில் அடங்கியுள்ள உண்மைகளை கடைபிடிப்பதற்கும் இடையே பெரும் வித்தியாசம் உள்ளது. என் குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் எனக்கு கூறிய அனைத்தையும் நான் கடைபிடித்தேன். அவருடைய பயிற்சியின் பலனாக நான் எப்பொழுதும் என்னுடைய ஆன்மீக முன்னுரிமைகளை சரியாக வைத்துள்ளேன். 3 விஷயங்களை நான் என்றுமே தவற விடுவதில்லை. என் தியானங்கள், காலையிலும் மாலையிலும் என் உடற்பயிற்சிகள், மேலும் மற்றவர்களுக்கு சேவை புரிதல். இவற்றை நான் நெறி பெறலாமல் செய்கின்றேன். குறைந்த முக்கியத்துவம் உள்ள மற்ற அனைத்தையும் நான் எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறேன். இறை உணர்வு நிலையில் வாழ்ந்து கொண்டும் முன்பு எப்பொழுதோ அவசியம் என்று தோன்றிய பல விஷயங்கள் அவசியமற்றவையாகிவிட்டதை நான் காண்கிறேன். நேற்றிரவு தூங்குவதற்கான அவசியம் இல்லை என்று எனக்கு தோன்றியது. ஏனெனில் இறைவனை பற்றிய எனது விழிப்புணர்வு மிகவும் வலிமையாக இருந்தது. அவ்வப்பொழுது என் உடல் தூங்குவதை நான் பார்த்தேன். ஆனால் அந்த அடிமன உணர்வு நிலையான உறக்க சமாதி, நித்ரா சமாதி ஸ்திதி விரைவில் நழுவி போய் என் மனமும் உடலும் இறை உணர்வு ஒன்றினால் மட்டுமே நிரம்பி இருந்தன. நான் உங்களுக்கு கூறும் இக்கருத்துக்கள் என் சொந்த தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து வருபவை. ஒரு நாள் அவை உங்களுடைய உணர்ந்த அறிதலின் ஒரு பகுதியாகவும் இருக்கும். என் அகத்தே நான் காணும் பரம்பொருளின் மூலமாக எவரெல்லாம் இசைந்திருக்கின்றனரோ அவர்களுக்கு என்னுள் இருக்கும் அந்த இறையொளியை நான் செலுத்த இயலும். நான் புகழ்வது என்னை அல்ல, ஆனால் என்னுள் இருக்கும் இறைவனையே. ஒரு செல்வந்தன் எவ்வாறு தன் செல்வத்தை தன் தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு அளிக்க இயலுமோ அதுபோல் ஆன்மீக செல்வம் பெற்றுள்ளவர் தன் இறை செல்வத்தை எந்த சீடர்கள் தன் உதாரணத்தை பின்பற்றுகின்றனரோ அவர்களுக்கு வழங்க இயலும். இது எல்லா உயர்ந்த மகான்கள் விஷயத்திலும் உண்மையாகும். ஆன்மீக உணர்வு நிலையை அடுத்தவருக்கு செலுத்தும் இந்த முறை உள்ளது. அநேகர் ஆன்மீக பாதைக்கு வருகின்றனர். ஆனால் இறுதி வரை எவர்கள் உறுதியுடன் இருக்கின்றனரோ அவர்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்குள் நுழைவர். உண்மையான பக்தர்கள் இவ்வுலகத்தின் இருண்ட பாதைகள் அனைத்தும் மாயையிடம் இட்டு செல்கின்றன என்பதை காண்பவர்கள் இறைவனை என்றுமே சந்தேகப்படாமல் அவனை நிலையாக பின்பற்றுகின்றனர். இறைவன் பதில் அளிக்கின்றான் அல்லது இல்லையா என்பது முக்கியமில்லை. பக்தன் உள்முகமாக பிரார்த்தனை செய்கிறான். இறைவா, நான் வருகிறேன் என்பது உனக்கு தெரியும். எனவே நீ எப்போது எனக்கு பதிலளிப்பாய் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. உன்னுடைய மறுமொழியை பெற எனக்கு தகுதி இல்லையாயினும் உரிய காலத்தில் உன்னால் என்னை மறுக்க முடியாது. நீங்கள் மெய் ஆர்வத்துடன் இருக்கின்றீர்கள் என்றும் இறைவனிடத்திலிருந்து உங்களை எதுவும் விளக்க முடியாது என்றும் இறைவனை நம்ப வைத்த உடனேயே இறைவன் குருவின் மூலமாக முடிவான அனுபூதியை அளிக்கின்றான். குருவானவர் தன் மூலமாக பாயும் இறைவழியை உங்களுக்கு செலுத்துகிறார். ஒருவேளை அத்தகைய ஓர் அருளாசியை நீங்கள் அறியப்போவதே இல்லை என நினைத்திருப்பீர்கள். அந்த மகோன்னத அனுபவத்தை என்னுடைய குருவிடமிருந்து நான் பெற்றேன். என் தியானங்களின் சக்தி மற்றும் முயற்சியினால் மட்டுமே என்னால் பெற முடியாததை அவருடைய ஸ்பரிசத்தினால் அவர் எனக்கு அளித்தார். உயிர் என்பது உணர்வு நிலையின் ஒரு திரளாகும். நாம் உணர்வு நிலையின் திரளினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லா உயிரும் உணர்வு நிலையிலும் நதியாகிய ஒரே மூலாதாரத்திலிருந்துதான் நுரைத்து வெளிப்பட்டுள்ளது. இவ்வாறு உங்களுடைய தனிப்படுத்தப்பட்ட உணர்வு நிலைதான் உங்களுடைய இருப்பிற்கே அடித்தளமாகிறது. உங்களுடைய எல்லா எண்ணங்களும் செயல்களும் அந்த உணர்வு நிலையினும் நதியின் நீர்க்குமிழ்களும் நீர்த்துளிகளும் ஆகும். பார்ப்பதற்கு திடமாக தோன்றும் சரீரம் உண்மையிலேயே மின்காந்த ஓட்டங்களின் ஒரு திரட்சி. அதனுடைய எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றையொன்று சார்ந்த நேர் மற்றும் எதிர்மறை படைப்பெண்ணங்களின் உறைந்த வடிவங்களாகும். இவற்றை நான் எண்ண துகள்கள் என்று அழைக்கின்றேன்.
அனைத்து படைப்பும் இந்த எண்ண துகள்களிடமிருந்துதான் வருகின்றன. இவையே இறைவனின் உணர்வு நிலை. கருமைக்கும் வெண்மைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அவை இருவேறுபட்ட எண்ணங்கள். அவை ஒவ்வொன்றும் தனிப்பட்ட கருத்து படிவங்களாக உறைந்துள்ளன, அவ்வளவுதான். உதாரணமாக, கனவில் தோன்றும் கருப்பு குதிரைகளும் வெள்ளை குதிரைகளும் வெவ்வேறு கருத்து படிவங்களாக்கப்பட்டவையே தவிர வேறல்ல. அவை கனவு காண்பவனுடைய ஒரு எண்ண ஓட்டத்தின் சார்பு நிலைகள் மட்டுமே. இறுதியான கருத்து என்னவெனில், எல்லா பொருட்களும் தூய உணர்வு நிலையினாலேயே ஆக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய வரையறுக்கப்பட்ட தோற்றம் உணர்வு நிலையின் சார்பு தன்மையின் பலனே. ஆகையால் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வர விரும்பினால் எண்ணத்தின் செயல்முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். இதுதான் உணர்வு நிலையை பொருள் மற்றும் செயலின் வெவ்வேறு வடிவங்களாக உருவாக்குதலை ஏற்படுத்துகிறது. இந்த ஒரு வழிதான் வாழ்க்கைக்கு மறுவடிவம் அழிக்கும் பழக்கங்களின் விடாப்படு. நான் என் மனதிற்கு கட்டளையிட்டால் அது உடனேயே அதற்கேற்றபடி நடக்கவோ அல்லது எதிர் செயலையோ செய்யும். புகைப்படைப்பதை நிறுத்த வேண்டும் அல்லது பல இனிப்பு பண்டங்கள் உண்பதை நிறுத்த வேண்டும் என தங்கள் மனதில் தீர்மானித்துக் கொள்ளும் அநேகர் தங்களையே மீறி அச்செயல்களை தொடர்ந்து செய்கின்றனர். அவர்கள் மாறுவதில்லை, ஏனெனில் அவர்களது மனங்கள் மையுறிஞ்சும் தாள் போன்று எண்ண பழக்கங்களில் ஊறி உள்ளன. பழக்கத்தின் பொருள் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திலிருந்து விடுபட முடியாது என்று மனம் நம்புவதாகும். பழக்கம் உண்மையிலேயே விடாப்படியானது. ஒருமுறை நீங்கள் ஒரு செயலை புரிந்தால் அது உணர்வு நிலையின் மீது ஒரு விளைவு அல்லது பதிவை ஏற்படுத்துகிறது. இந்த தாக்கத்தின் விளைவாக நீங்கள் அந்த செயலை மறுபடியும் செய்ய நேரிடலாம். பலமுறை திரும்ப திரும்ப செய்த பிறகு அந்த விருப்பம் மிகவும் வலுப்படுத்தப்படுவதால் அச்செயல் ஒரு பழக்கமாக மாறுகிறது. சில மனிதர்கள் முற்பிறவிகளிலிருந்து வந்துள்ள செயலுக்கான உள்ளுரை விருப்பம் காரணமாக ஒரு தடவை செய்தாலே அது பழக்கமாக மாறுவதற்கு போதுமானதாகிறது. ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திலிருந்து உங்களால் விடுபட முடியாது என மனம் உங்களுக்கு கூறலாம். ஆனால் பழக்கங்கள் என்பவை உங்கள் சொந்த எண்ணங்களையே மீண்டும் மீண்டும் எண்ணுவதை தவிர வேறல்ல. மேலும் இவற்றை மாற்றும் ஆற்றல் உங்களுக்கு உள்ளது. பழக்கத்தின் தன்மையை இந்த உவமையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். களிமண்ணை ஒரு குவளையாக உருவாக்கலாம். மேலும் களிமண் இன்னும் மிருதுவாகவே இருக்கும் சமயத்தில் அந்த குவளையின் வடிவத்தை மீண்டும் மீண்டும் மாற்றுவது சுலபம். ஆனால் ஒருமுறை அதை சூளையில் சுட்டவுடன் அதனுடைய வடிவம் திடமாக படிந்து விடுகிறது. உங்களுடைய உணர்வு நிலையும் அது போன்றே. உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய செயல்களை வடிவமைக்கின்றன. அந்த செயல்களை மீண்டும் மீண்டும் செய்வதனால் ஏற்படும் திடமான மன நம்பிக்கைதான் எண்ணங்களை மாறாத பழக்க அமைப்புகளாக கெட்டிப்படுத்தும் தீயாகும். உங்கள் அனைவரின் முகங்களும் வெவ்வேறாக இருப்பது ஏன்? ஏனெனில் உங்கள் மனங்கள் வெவ்வேறாக உள்ளன. உங்களுடைய எண்ண பழக்க அமைப்புகள் உங்கள் மனதை மட்டும் அல்லாமல் உங்களுடைய உடலையும் கூட வடிவமைத்துள்ளன. ஒல்லியான மனிதர்கள் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் உண்டாலும் கூட உடல் எடை கூடாமல் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். சில உடல் பருத்த மனிதர்கள் வெகு குறைவாகவே உண்டாலும் இன்னும் பருமனாகி விடுவார்கள். ஏன்? முதலில் கூறப்பட்டவர்கள் கடந்த பிறவியில் சில நேரம் தாங்கள் ஒல்லியாக ஆனவர்கள் என்ற எண்ணத்தை தங்கள் உணர்வு நிலையில் தீர்மானித்து விட்டார்கள். அதனால் இந்த பிறவியில் அந்த எண்ணத்தையும் இயல்பையும் அவர்களுடன் கொண்டு வந்துள்ளனர். அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அவர்கள் பருமனாகவே மாட்டார்கள். இவ்வாறேதான் மிகவும் பருமனான மனிதர்களுக்கும் கூட கடந்த பிறவிகளில் உடல் பெருத்துள்ளது என்ற உணர்வு நிலையுடன் அவர்கள் இந்த உலகத்தை நீத்து இருந்தால் அந்த எண்ணத்தின் விதையை அவர்களுடைய தற்போதைய வாழ்க்கையிலும் அவர்கள் கொண்டு வந்துள்ளனர். முழு உடற்கூறு நியதியும் இந்த கர்மவினை விதை இயல்புகளுக்கு ஏற்றவாறு செயல்படுகின்றது. உங்களுடைய உடற்கட்டமைப்பை நீங்கள் மாற்ற விரும்பினால் நீங்கள் கூற வேண்டும், ஒல்லியாக அல்லது பருமனாக அல்லது நோயாளியாக இருப்பதாக என்னை பற்றி எண்ணிக்கொண்டது நானேதான். இப்பொழுது நான் பலமுள்ளவனாக அல்லது நீங்கள் எவ்வாறு இருக்க விரும்புகிறீர்களோ அவ்வாறு மன உறுதி கொள்கிறேன். நீங்கள் எவ்வாறு விரும்புகிறீர்களோ அவ்வாறு இல்லாமல் உங்களை வேறாக செய்திருக்கும் அந்த எண்ணத்தை விட்டொழித்தால் உடல் மாற்றமடைவதை நீங்கள் காண்பீர்கள். நான் எடையை பராமரிக்க முடியும் அல்லது விரும்பிய மாத்திரத்தில் சுலபமாக ஒல்லி ஆக முடியும். இளைஞனாக இருந்த பொழுது என்னுடைய பிரச்சனை நான் மிகவும் ஒல்லியாக இருந்ததுதான். என் குருதேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அந்த உணர்வு நிலையிலிருந்து என்னை குணப்படுத்தினார்.
அப்பொழுதிலிருந்தே நான் பருமனாக இருப்பதையே விரும்பி வருகின்றேன். பெரும்பாலான மக்கள் உளவியல் ரீதியாக பழமைவாதிகள். அவர்கள் மாறுவதே இல்லை. வருடா வருடம் எப்பொழுதும் அவ்வாறே இருப்பார்கள். ஒவ்வொருவரும் தன்னை கட்டுப்படுத்தும் தனிப்பட்ட மனப்போக்குகளை பெற்றுள்ளனர். இவை உங்களாலேயே உருவாக்கப்பட்டவை. இறைவனால் உங்களுடைய சுபாவத்தில் வைக்கப்படவில்லை. அதாவது உங்களுடைய இயல்பிற்குரிய விசித்திரமான இந்த பழக்கங்கள் உங்கள் சொந்த எண்ணங்களின் புற வெளிப்பாடே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதன் மூலம் இவற்றைத்தான் நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய ஆளுமை அல்லது குணாதிசயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வாறு அது இல்லை என நீங்கள் நினைத்தால் அதை உருவாக்கியது உங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் வெளிப்புற பாதிப்புகள் இருக்கின்றன. ஆனால் தீர்மானிக்கும் காரணி உள்மன ஒப்புதல் தான். ஒவ்வொருவரும் ஜானி ஒரு கெட்ட பையன் என்று கூறினாள். மேலும் ஜானி அந்த கண்டனத்தை ஒப்புக்கொண்டால் அவன் நல்லவனாக ஆவதற்கான முயற்சியை எடுக்காமல் போகலாம். அவன் அந்த எதிர்மறை எண்ணத்தை தனதாக ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அதை ஒப்புக்கொள்ள அவன் மறுத்துவிட்டிருந்தால் அவன் வேறு மாதிரியானவனாக இருந்திருப்பான். ஒருவன் நல்லவனாக ஆவதற்கான நம்பிக்கையை என்றும் கைவிடக்கூடாது. ஒருவன் மாறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள மறுக்கும் பொழுதுதான் முதியவனாகிறான். அந்த தேக்க நிலைதான் நான் ஒப்புக்கொள்ளும் ஒரே முதிய வயது. ஒருவர் மீண்டும் மீண்டும் என்னால் மாற முடியாது, இப்படித்தான் நான் இருப்பேன் என்று கூறினால் நான் சரி அம்மாதிரி இருப்பதற்காக உங்கள் மனதில் தீர்மானித்து விட்டதால் அதே நிலையிலேயே இருங்கள் என்று கூற நேரிடும். குழந்தைகளைப் போல எளிதில் வளையத்தக்கவாறு இருக்க முயற்சி செய்யுங்கள். இருப்பினும் சில குழந்தைகள் கூட அவர்களுடைய காலத்திற்கு முன்பாகவே முதிர்ந்து இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு வேண்டிய பயிற்சி கிடைத்திருக்காது. மேலும் கடந்த வாழ்க்கையின் இயல்புகளை மாற்றுவதற்கு வேண்டிய ஊக்கம் பெற்றிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய மனக்களிமண் ஏற்கனவே சூளையில் சுடப்பட்டிருக்கிற காரணத்தால் குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு இருந்த அதே நாட்டங்களுடன் வளர்கிறார்கள். அதற்கு மாறாக சில முதியவர்கள் உள்ளனர். நான் ஒரு முறை அவர்களுடன் உரையாடிய உடனேயே அவர்கள் நல்வழியில் மாற்றமடைந்தனர். இறைவன் வயதை மதிப்பவன் அல்ல. ஏனெனில் ஆன்மாவிற்கு வயது இல்லை. எப்பொழுதும் தங்களை முன்னேற்றி கொள்ளவும் விரிவுபடுத்திக் கொள்ளவும் தயாராக இருப்பவர்கள் கிரகிக்கும் நிலையில் உள்ள குழந்தையை போன்றவர்கள். புரிந்து கொள்ளும் விவேகத்தில் வளர்ச்சி பெறுபவர்கள் குழந்தையை போன்று ஆகிவிடுகின்றனர். உயர்ந்த மகான்கள் அவ்வாறே இருக்கின்றனர். குழந்தையை போன்று இருப்பது என்பதற்கு ஒருவன் உறுதியின்றி இருக்கிறான் என்ற அர்த்தமல்ல. நான் உலகத்தில் எதற்கும் அஞ்ச மாட்டேன். எவரும் என்னை அச்சுறுத்த முடியாது. நான் இறைவனுக்காகவும் சத்தியத்திற்காகவும் வாழ்கிறேன். நான் அனைவரையும் நேசிக்கிறேன். யாராவது என்னை தவறாக புரிந்து கொண்டால் சரியாக புரிந்து கொள்வதை உறுதிப்படுத்த முயலுவேன். ஆனால் அம்மனிதரை என்னால் மாற்ற முடியவில்லை எனில் அவருடைய கெட்ட நடத்தையினால் நான் பாதிப்படையவும் மாட்டேன். புரிந்து கொள்ளும் தன்மையற்ற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக தீர்மானம் செய்துவிட்டால் அவனை திருப்தி அல்லது சாந்தப்படுத்துவதற்காக நீங்கள் மாற வேண்டியதில்லை. அந்த சூழ்நிலையில் நீங்கள் நேர்மையானவர் என்றால் உங்களுடைய கொள்கைகளில் உறுதியுடன் இருங்கள். உங்களிடம் தவறு இருந்தால் உடனடியாக உங்களை மாற்றிக்கொள்ளும் விருப்பத்துடன் இருங்கள். தொடரும். ஓம்.